الحمد لله الموفق المعين والصلاة والسلام على سيدنا محمد الصادق الأمين وعلى آله وصحبه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيله وفرقانه المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألم يأن للذين آمنوا أن تخشع قلوبهم لذكر الله إلى آخر الآية. قال نبينا محمد سيد البشر صلى الله عليه وسلم من يضمن لي ما بين لحييه وما بين فخذيه أضمن له الجنة أو كما قال النبي صلى الله عليه وسلم. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனும் ஆகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயர் உச்சரித்து என் உரையை துவக்கம் செய்கிறேன். உலகில் உண்டாகும் சர்வ புகழும் அல்லாஹ் ஒருவனையே சேரட்டுமாக. அவனது சாந்தியும் சமாதானமும் கருணையும் ஈடேற்றமும் அகிலத்தின் அருட்படையாய் வந்துரித்த அண்ணல் எம்பெருமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரின் வழி நடந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபவு தாபிஈன்கள் நாதாக்கள் நல்லவர்கள் அவுலியாக்கள் இமாம்கள் குறிப்பாக சிறப்பான இச்சபையில் ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய மேலும் வரவிருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் அனைவர் குடும்பத்தார் மீதும் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக ஆமீன். அன்பிற்கும் இறை நேசத்திற்கும் தகுதியான சகோதரர்களே, ஜமாத்தார்களே, அல்லாஹ்வின் பேருபகாரம் மீண்டும் ஒரு முறை அவனது இல்லத்தில் அமைதியாக அமர்ந்து அவனது உத்தரவுகளை அவனது தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றும் அவர்களின் தோழர்களான சஹாபாக்களின் வாழ்க்கை வழிமுறைகளை தெரிந்து கொள்ளக்கூடிய சபையில் நம்மை ஒருங்கிணைத்திருக்கிறான். பேசுகின்ற கேட்கின்ற விஷயங்களின் பிரகாரம் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை ஆரம்ப உபதேசமாக எனக்கும் உங்களுக்கும் கூறி ஹிஜ்ரி புத்தாண்டின் முதல் நாள் முதல் ஜுமாவிலே நாம் அமர்ந்திருக்கிறோம். இன்றைக்கு பிறை 1 ஹிஜ்ரி 1447 பிறந்திருக்கிறது. எல்லாம் வல்ல அல்லாஹ் இந்த ஹிஜ்ரி புத்தாண்டை மகிழ்ச்சிகரமானதாக நமக்கு ஆட்சி அருள்வானாக. அருள் வளங்கள் அனைத்தையும் அடைந்து கொள்கிற பட்டியலிலே அல்லாஹ் நம்மையும் சேர்த்து அருள் புரிவானாக என்று ஆரம்பமாகவே துஆ செய்து, கடந்த சில நாட்களில் 10-12 நாட்களாக நடந்து கொண்டிருந்த இஸ்ரேல் ஈரானுக்கு மத்தியிலான போர் நிறுத்தம் பெற்றிருக்கிறது. நேற்றைய தினம் ஆந்திராவில் நடந்து வந்த இஸ்லாமிய ஷரியத் சட்டங்களில் முக்கியமானதாக கருதப்படுகிற பெண்கள் குலா கொடுக்கும் முறை சரியானதுதான் என்று தீர்ப்பு வந்திருக்கிறது. இன்னும் சில நல்ல செய்திகள் கடந்த நாட்களில் நமக்கு வந்திருக்கின்றன. அல்லாஹ் அந்த மகிழ்ச்சியை வருகின்ற ஆண்டு முழுவதும் நமக்கு நீட்டி தருள்வானாக. நாம் செய்கிற காரியங்களை அவனுக்கு பிடித்ததாக ஆக்கி அருள்வானாக. முஸ்லிம் சமூகம் சந்திக்கிற பிரச்சனைகளில் இருந்து அதை துணிவோடு எதிர்கொள்கிற ஆற்றலையும் வீரம் தெரிந்த ஈமானிய உரத்துடன் கூடிய இளைஞர் சமுதாயத்தை உருவாக்கவும் நாம் இந்த நேரத்திலே கடமைப்பட்டிருக்கிறோம். எதிர்காலம் என்பது இன்னமும் முஸ்லிம்களுக்கு சிரமமாக இருக்கும் என்பதைதான் ஷரியத்தும் சொல்லுகிறது, இன்றைய வல்லுநர்களும் சொல்கிறார்கள். என்னதான் உலகம் தொழில்நுட்பத்தில் வளர்ந்து கொண்டே போனாலும் நாகரீகத்தின் உச்சத்தை அடைந்திருக்கிறோம் என்று பல நாடுகள் மாற்றத்திக் கொண்டாலும் மனிதாபிமானம் நாளுக்கு நாள் செத்து வருவதை சமூக அக்கறையாளர்கள் தொடர்ந்து எச்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக இஸ்லாமியர்களாக வாழக்கூடிய நாம் அடுத்த தலைமுறையினரை மிக வலுவானவர்களாக பொருளாதாரத்திலேயும் அதிகாரத்திலேயும் ஈமானிய ரோஷத்திலேயும் சிறந்தவர்களாக உருவாக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது.
இந்த நேரத்தில் திருக்குர்ஆனின் ஒரு வசனத்தை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். ஒரு வசனத்தில் அல்லாஹ் அடியார்களிடத்தில் எச்சரிக்கை விடுக்கும் வண்ணமாக ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துகிறார். அலம் யானில்லதீன ஆமனு அன் தக்ஷா குலூபுஹும் லிதிக்ரில்லாஹ். அல்லாஹ்வை நினைத்து அஞ்சுருகும் நேரம் இன்னமும் முஃமின்களுக்கு வரவில்லையா? திருக்குர்ஆனை குறித்து சிந்திக்கிற நேரம் இன்னும் வரவில்லையா என்று அடியார்களிடத்தில் அல்லாஹ் கேட்கிறார். அதன் தொடர்ச்சியில் அல்லாஹ் சொல்கிறான், எந்த சமூகம் எல்லாம் இறைவனின் உத்தரவுகளை புறந்தள்ளியதோ, பாரதூரமாக கருதியதோ, பொதுவாக்காக தள்ளி வைத்ததோ அந்த சமூகங்கள் எல்லாம் பாவிகளாக மாறி பெரும்பாலானவர்கள் பெரும்பாவிகளாகவே தங்கள் வாழ்க்கையை முடித்திருக்கிறார்கள் என்று அந்த வசனம் முடிவுறுகிறது. அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய மாபெரும் பாக்கியங்களை குறித்த சிந்தனையும் தேடலும் நமக்கு இருக்க வேண்டும். அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய இந்த ஈமானிய பாக்கியம் என்பது எந்த அளவிற்கு அது நமது வாழ்க்கையில் கிடைத்த அறம் என்பதை குறித்த சிந்தனை நமக்கு வேண்டும். அதை நாம் உணர்ந்தால்தான் அடுத்த தலைமுறை மக்களிடத்தில் இதை கொண்டு போய் சேர்ப்பதற்கு வசதியாக இருக்கும். ஒரு நபிமொழி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், மன் யல்வனு லீ மா பைன லிஹ்யைஹி வ மா பைன ஃபஹ்தைஹி. எந்த முஸ்லிம் இரு உதடுகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய நாவையும் இரு தொடைகளுக்கு மத்தியில் இருக்கும் மர்ம உறுப்பையும் பாவங்களிலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்கு பொறுப்பேற்றுக் கொள்கிறாரோ அவர் சொர்க்கம் செல்வதற்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்று சொன்னார்கள். நாம் ரொம்ப முக்கியமானதாக சொல்ல வேண்டிய உறுப்பு நாவு. பொய், புறம், அவதூறு, கோல் சொல்லுதல், இல்லாததை பேசுதல், அடுத்தவர்களை வஞ்சிக்கும் வண்ணம் வார்த்தைகள் விடுதல், இவையெல்லாம் நாவிலிருந்து வெளியே வருகிற அசிங்கங்கள். ஒரு மனிதன் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அதே போல நாவு உண்டு உள்ளே தள்ளுகிற அவன் உண்ணுகிற குறிப்பிட விஷயங்களிலேயும் அசிங்கங்கள் கலந்து விடாமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு உணவுகளின் விஷயத்தில் எவை ஹலால் எவை ஹராம் என்பதை மிக தெளிவாக பட்டியலிட்டு தந்திருக்கிறார்கள். ஹராமான வஸ்துக்கள் உள்ளே செல்லக்கூடாது என்பதிலே அதிகமான கவனம் செலுத்தி இருக்கிறார்கள். நம்மையும் அப்படித்தான் வாழ சொல்லியிருக்கிறார்கள். பெரும்பாலான நேரங்களில் முஸ்லிம்கள் ஹராமானவற்றை சாப்பிடுவதிலிருந்து தவிர்த்திருக்கிறோம். ஆனால் சம்பாதிக்கிற விஷயங்களில் சம்பாதிக்கும் போது போட வேண்டிய நடைமுறைகளில் போராட போது சில நேரங்களில் நாம் தன்னகத்திற்குரிய பொருட்களையும் அறமான பொருட்களையும் சாப்பிட்டு விடுகிறோம். ஒரு மனிதன் எதிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வது மிக மிக முக்கியமானது, பிரதானமானது என்றால் அவன் நாவிற்குள் செல்கிற உணவுகள் விஷயத்தில் தான் அதிகம் கவனம் தேவை. ஏனென்றால் நாம் சாப்பிடுகிற உணவுகள் தான் நாம் செய்கிற செயல்பாடுகளாக மாறி வருகின்றன. நாம ஓட்டக்கூடிய வண்டி, அதுல பெட்ரோல் ஊற்றினா நாம நினைக்கிற மாதிரி ஓட்ட முடியும், நினைக்கிற தூரம். பெட்ரோல் டேங்கர் ஒருத்தர் தண்ணியை ஊற்றிட்டாரு, ஆனா வண்டியை ஸ்டார்ட் பண்ணா ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குதுன்னு புகார் சொன்னார்னா அது எப்படி மடத்தனமோ அதே போலதான் நாம் சாப்பிடுகிற பொருட்கள் அலாதாரமாக இருக்கிற போது அதற்கேற்ப செயல்பாடுகள் வெளிவரும். அல்லாஹ் ரசூல் சொன்னது பிரகாரம் என் கைகால் இயங்கும், என் சிந்தனை அல்லாஹ் ரசூலின் பொருத்தத்தை தேடும். சாப்பிடுவது ஹராம் என்று ஆகிவிட்டால் உடல் தன் இஷ்டப்படி பழக்கங்கள் செய்வதை நம்மால் தடுக்க முடியாது. பெரியார்கள் இதை குறித்துதான் இஸ்லாமிய சமூகத்தை அதிகம் எச்சரித்திருக்கிறார்கள். அலாதார விஷயத்தில் ஆர்வமூட்டியிருக்கிறார்கள், பழக்கப்படுத்தி இருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக தடை செய்யப்பட்ட பொருட்களை நம்முடைய வயிற்றுக்குள் நாம் அனுப்புவது என்பது நம்முடைய இன்மையையும் பாதுகாக்கும், வறுமையையும் சுத்தமாக பாதுகாத்துவிடும். போதை வஸ்துக்களை குறித்து நான் பேச வருகிறேன். இன்றைக்கு தொடர்ச்சியான சமுதாயத்தில் ஒரு விழிப்புணர்வு தேவை என்றால் அது போதையை குறித்த விழிப்புணர்வு தான் ரொம்ப அதிகமாயிட்டு வருது. கட்டுப்பாடு இல்லாத வகையில் பரவி கொண்டிருக்கிறது. இந்தியாவில் 20% மக்கள் மதுவிற்கு அடிமையானவர்களாக இருக்கிறார்கள் என்று அரசாங்கத்தின் புள்ளி விவரம் சொல்கிறது.
100க்கு 3% பேர் கஞ்சா உபயோகத்தில் இருக்கிறார்கள் என்று அரசாங்கம் சொல்லுகிறது. நேற்றைக்கு முன்தினம் நீங்கள் செய்தித்தாள்களிலே பார்த்திருக்கலாம், சேலத்தில் 314 நபர்கள் கண்காணிக்கப்படுகிறார்கள், கஞ்சா வியாபாரிகள். 74 போலீசார் அதற்காக வேண்டிய பணி அமர்த்தப்பட்டு எந்த வேலையும் இல்லாமல் அந்த படையினரை இந்த போதைப் பொருள் விற்பவர்களை கண்காணிப்பதற்காக வேண்டிய பணி அமர்த்தப்பட்டு இந்த மாதத்தில், இந்த ஜூன் மாதத்தில் மட்டும் 80 கிலோ கஞ்சா பிடித்திருக்கிறார்கள். கடந்த வாரம் நமது ரயில் நிலையத்திலே செய்யப்பட்ட சோதனையில் 1.5 கிலோ கஞ்சா மாட்டியிருக்கிறது. சமூக ஆர்வலர்கள் தொடர்ந்து ஒரு செய்தியை நமக்கு எச்சரித்துக் கொண்டே இருக்கிறார்கள். நீங்கள் மாற்றுகிற போதைப் பொருட்களுடைய எடையை, அளவை பிரமிப்பாக பார்க்காதீர்கள். ஏனென்றால் 10 தடவைக்கு ஒரு முறை, 20 தடவைக்கு ஒரு முறை, 50 தடவைக்கு ஒரு முறைதான் மாற்றும். மாற்றாமல் செல்லுகின்ற போதைப் பொருட்கள் எங்கே செல்லுகின்றன, யார் உபயோகிக்கிறார்கள்? ஒரே ஒரு ஆர்வலான விஷயம் என்னவென்றால், இந்தியாவில் கஞ்சா பழக்கம் மிக குறைந்த அளவில் இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. 35வது இடத்தில் இருக்கிறோம். உத்தரப்பிரதேசம் முதல் இடத்தை பிடித்திருக்கிறது, பஞ்சாப் 2ஆம் இடத்தை பிடித்திருக்கிறது. இவ்வளவு தூரம் குறைவு என்று சொல்லப்படுகின்ற மாநிலங்களிலேயே அடிக்கடி அதை பற்றிய செய்தித்தாள்கள் போதைப் பொருட்கள் மாற்றுகின்றன. பல சம்பவங்கள் கண் முன்னால் நமது இளைஞர்கள் கூட அந்த பழக்கத்திற்கு அடிமையாகி இருப்பதை பார்க்கவும் கேட்கவும் முடிகிறது. பழனிக்கு அருகாமையில நேற்றைய தினம் ரெய்டு நடக்கிறது. அதிலே இஸ்லாமியர்கள் கடை உட்பட போதைப் பொருட்கள் கைப்பற்றப்படுகிறது. ஒவ்வொரு கடைக்கும் 50,000 ரூபாய், 25,000 ரூபாய் ஃபைன் போட்டு கடைக்கு சீல் வச்சு விட்டு அதிகாரிகள் செல்லுகிறார்கள். ஒரு சகோதரத்தில் போன் செய்து பேசிக் கொண்டிருந்தேன், பழனியை சார்ந்தவர். அவர் கவலையோடு சொல்லுகிறார், அதுல பள்ளிவாசலுக்கு பக்கத்துல பெட்டி கடை வச்சிருக்கிறவங்க கஞ்சா வச்சிருக்காங்க. சொல்றதுக்கு வருத்தமா இருக்குது, பயமா இருக்குது. என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க, அவரை வர்ற லாபத்தை பார்த்துட்டாங்க. இவ்வளவு தூரம் இந்த சமுதாயம் போதைப் பொருட்களின் மீது அக்கறை கொண்டிருப்பதை நாம் கொஞ்சம் வினோதமாகத்தான் பார்க்க வேண்டியிருக்கிறது. என்ற கொள்கையும் எந்த தெளிவான வழிகாட்டுதலும் இல்லாத மதத்தை பின்பற்றுவோராக இருந்தால் அல்லது கொள்கையற்றவராக இருந்தால் இதெல்லாம் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றும் இல்லை. எப்படியாவது சம்பாதிக்க வேண்டும், வாழ்கிற வாழ்க்கையை எப்படியாவது நிம்மதியாக கழிக்க வேண்டும். இஸ்லாம் அப்படி நம்மை பயிற்றுவிக்கலையே, இஸ்லாம் நமக்கு அப்படி பழக்கப்படுத்தவில்லையே. எப்படி இந்த இஸ்லாமிய சமுதாயமும் இதன் மீது மோகம் கொண்டிருக்கிறது என்பது குறித்த அதிகப்படியான தவறை நாம் கவனத்தில் கொண்டு செயலாற்றவில்லை என்றால் அடுத்த 30 ஆண்டுகளில் போதை பழக்கம் இல்லாத இளைஞர்களை பார்ப்பது அரிதாக மாறியும். 2023 மாநிலங்களவையில இது குறித்து பெரிய விவாதம் ஒன்று நடக்கிறது. போதைப் பொருட்கள் குறித்த தெளிவான புள்ளி விவரம் வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்படுகிறது. அரசாங்கத்தின் சார்பாக சமூக நீதி பொறுப்பில் இருந்த இணை அமைச்சர் நாராயணசாமி என்பவர் மாநிலங்களவையில் பேசுகிறார். அப்பொழுது அவர் சொல்லுகிறார், 30 லட்சம் பேர் மது அருந்துகிறார்கள் இந்தியாவில். ரொம்ப குறைவான கணக்கா தெரியுதுல்ல, 30 லட்சம் பேர் மது அருந்துறாங்க. யாருன்னா 10 to 17 வயது வரை உள்ள சிறுவர்கள், இளைஞர்கள் கூட சொல்ல முடியாது, சிறுவர்கள். இந்தியாவில் 30 லட்சம் பேர். அவர்களில் 20 லட்சம் பேர் கஞ்சா பிடிக்கும் பழக்கம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். மொத்தமாக பார்த்தால் 98 லட்சம் சிறுவர்கள் ஏதேனும் ஒரு போதை பழக்கத்திற்கு அடிமையானவர்களாக இருக்கிறார்கள். 98 லட்சம் சிறுவர்கள். நீங்கள் யோசித்து பாருங்கள். எதிர்கால இந்தியாவை கட்டமைக்க வேண்டிய ஆக சிறந்த பொறுப்பில் இருக்க வேண்டியவர்கள் இவர்கள் எல்லாம் ஒரு 20 வருடங்களுக்கு பிறகு. ஆனால் இப்பொழுதே அவங்க போதைக்கு அடிமையாகி இருக்கிறார்கள் என்றால் அடுத்து இந்த நாடு, தேசத்தின் நிலை என்னவாகும்? இது குறித்து அரசியல்வாதிகளுக்கோ பொறுப்பில் இருப்பவர்களுக்கோ பெரிய கவலை இருப்பதாக நமக்கு தெரியவில்லை. கவலை இருந்திருந்தால் நடவடிக்கைகள் தீவிரமாக இருந்திருக்க வேண்டும். ஒரு காவல் அதிகாரி சொல்லுகிறார், ஒருவன் அவன் எத்தனை வயதில் பழகினாலும் ஒரு முறை
இந்த போதைப் பொருட்களை பாதிப்பதையோ அல்லது இவற்றை வாங்கி இருப்பதில் உள்ள குலத்தையோ கண்டுவிட்டால் எத்தனை முறை அவன் ஜெயிலில் தூக்கி போடப்பட்டாலும் வெளியே வந்தால் இதைத்தான் செய்கிறான். வெளியே வந்தேன் திரும்பினேன் அப்படின்னு ஒரு கேட்டே கிடையாது என்று போலீஸ் அதிகாரி சொல்கிறார். என்ன கொடுத்தாலும் என்ன தன்னால செய்யப்பட்டாலும் அழகான எத்தனை வியாபாரங்கள் அவன் முன்னால் வியாபாரத்து நின்றாலும் அதை செய்வதற்கு அவன் தயாரில்லை. இதில் சுகம் கண்டவன் மவுத்து வரை மீண்டு வரமாட்டான் என்று அவர் சொல்கிறார். நம்முடைய இளைஞர் சமுதாயத்தை காக்க வேண்டிய பெரிய கடப்பாடு நமக்கு இருக்கிறது. 2019 72 லட்சம் பேர் மது அருந்துவதால் ஏற்படுகிற உடல் கோளாறுகளுக்காக சிகிச்சை எடுத்திருக்கிறார்கள் என்று அந்த புள்ளி விவரத்தின் தொடர்ச்சி சொல்லுகிறது. 72 லட்சம் பேர் மது கொடுக்கறதுனால வர பிரச்சனைகளுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க. இப்ப நமக்கு ஒரு ஐயம் என்னவென்றால் 72 லட்சம் பேர் இருக்காம மொத்தா போனா பத்தி நமக்கு கவலை இல்லை, நாசமாகட்டும். அந்த 72 லட்சம் பேர் பெற்ற சிகிச்சை என்பது நியாயமாக வாழ்கிற போதைப் பொருள் உபயோகம் இல்லாமல் வாழ்கின்ற குடும்ப மக்களுக்கு கிடைக்க வேண்டிய சலுகை. அவங்க எல்லாம் நம்முடைய மருத்துவமனையினுடைய சலுகைகளை பயன்படுத்திக் கொள்கிறார்கள். இதுவும் நமது நாட்டிற்கு பெரிய ஆபத்து என்பதற்காக சொல்ல வருகிறோம். எனவே நம்முடைய சமுதாயத்தை காக்க வேண்டிய நிர்பந்தம் நமக்கு இருக்கிறது. எதிர்கால இந்தியாவில் இன்னும் என்னென்ன பிரச்சனைகள் முஸ்லிம்களுக்கு வரும் என்று உறுதியாக தெரியாத போது நாம் சமுதாயத்தை வலுப்படுத்த வேண்டும். நெஞ்சுரம் மிகுந்த இளைஞர் சமுதாயத்தை கட்டமைக்க வேண்டும், உருவாக்க வேண்டும். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? முதலாவது, நமது பிள்ளைகளை இமாம்கள், நல்லவர்கள், மஸ்ஜிதின் நிர்வாகிகளோடு தொடர்பு படுத்த வேண்டும். 12 வயதை கடக்கிற சிறுவன் பள்ளிவாசல் இமாமோடு அல்லது ஏதாவது ஒரு இமாமோடு அவன் தொடர்பில் இருப்பவனாக இருக்க வேண்டும். இது ரொம்ப முக்கியம். சுஹபத்து சாலிஹீன் என்று சொல்வார்கள். நல்லவர்களின் தொடர்பு என்பது சரியத்தில வலியுறுத்தப்பட்ட மிக முக்கியமானவற்றில் ஒன்று. தமிழில மாதாபிதா குரு தெய்வம் என்று சொல்வார்கள். தாய் தந்தையருக்கு பிறகு குரு, பிறகு தெய்வம். அது சொல்வதற்கு காரணம் இந்த 3 பேரும் சரியாக அமைந்து விட்டால் தெய்வத்தை அவன் அடைந்து விடுவான். அதுதான் காரணம். தாய் தந்தை நல்லவர்களாக இருந்தாலும் மாணவர்களுக்கு குரு என்று ஒருவர் இருந்தாக வேண்டும். ஆசிரியர் அந்த இடத்துல குறிப்பிடல. மாதாபிதா ஆசிரியர் தெய்வம்னு சொல்லல. ஆசிரியர் என்பவர் கல்வியை கற்றுத் தருபவர். அதோடு அவருடைய தொடர்பு முடிகிறது. குரு என்பவர் கல்வியை கற்றுத் தருவதோடு வாழ்க்கையே பழக்கி கொடுக்கக்கூடியவர். இந்த ஆசிரியர் என்பவர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பகுதி வரை கூட வருவார். அவருக்கு பிறகு அவரால் வர முடியாது. குரு என்பவர் நம்முடைய மௌத்து வரைக்கும் கூட இருந்துகிட்டே இருப்பார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சகவாசம் கிடைத்ததற்கு பிறகுதான் சஹாபாக்கள் எல்லாம் வயதுபடாத மின்னினார்கள். நான் ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்கிறேன். செய்தனா அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு பிரபலமான நபி தோழர்களில் ஒருவர். தனது இறுதி காலகட்டத்தில் ஒரு முறை தேம்பி தேம்பி அழுது கொண்டிருக்கிறார். அவருடைய நண்பர்கள் அவரிடத்தில் கேட்டார்கள், எதற்காக திடீரென்று இப்படி தேம்பி தேம்பி அழுகிறீர்கள்? அவர் சொன்னார், ஃபர்து தொழுகை ஒண்ணு, இமாம் ஜமாத்தோடு நாம தொழுக வேண்டியது ஜமாத்தை விட்டு தனியா தொழுகிற மாதிரி ஆயிடுச்சு. ஃபர்து தொழுகையை கலாரம் ஆகல, ஃபர்து தொழுகையை தாமதமாக தொழுது விட்டேன். அதை நினைச்சு நான் அழுதுகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு யோசித்து பார்க்க வேண்டும். எத்தனை ஃபர்து தொழுகைகளை அனாவசியமாக நாம் கடந்து விடுகிறோம், விட்டு விடுகிறோம். தொழுகணுங்கிற ஆசை உள்ள இருக்கும், ஆனாலும் நமது வேலைகளை நாம் தெளிவாக கருதி நாம் விடுகிற தொழில்களின் மீது நமக்கு பெரிய பாரதூரமான சிந்தனை இருப்பதில்லை. தொழுதுக்கலாம் நம்மை நாமே சமாளித்து ஏமாற்றி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா அரசியல் எல்லாம் அழுகுறாங்க, அடுத்தவங்க வந்து கேட்கிறவங்க இருக்கிறாங்க. ஏன் அறிஞர்கள் கேட்கும்போது பருவ தொழுகையை தாமதமா தொழுதுட்டேன், கலாம கூட தொழுகல, தாமதமா தொழுதுட்டேன். அப்படின்னா உங்க சிந்தனையில என்ன இருக்குது? தொழுகைக்கான நேரம் வந்து விட்டால் தொழுவதை விட சிறந்த பணி எதுவுமே கிடையாது.
உங்களை கவலைப்பட்டு அள வைத்திருக்கிறது. இந்த அளவிற்கு இறைவசம், இறைவனின் தொழுவையில இந்த அளவிற்கு ஒருவருக்கு ஆர்வமும் பிரியமும் இருக்க முடியுமா? எப்படி அவருக்கு வந்தது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்து மதீனாவிற்குள் நுழைந்த அந்த நாளில் தூரத்தில் பெருமானார் அபூபக்கர் எல்லாம் அவர்களோடு வருவதை பார்த்துவிட்டு சஹாபாக்கள் எல்லாம் 500 சஹாபாக்கள் மதீனாவிற்கு வெளிப்புறம் வந்து ஆரவாரத்தோடு வரவேற்ற நேரத்தில், பைத்துகளெல்லாம் சிறுமிகள் படித்த நேரத்தில், இதோ முஹம்மது வருகிறார் என்று மகிழ்ச்சியில் குதூகலித்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரவேற்ற சிறுவர்களில் ஒருவர் இந்த அனஸ் ரலியல்லாஹு. 10 வயது கூட நிரம்பாத ஒரு சிறுவர். பெருமானார் வந்து அவர்களுக்கு மக்கள் தங்களிடத்தில் இருந்ததையெல்லாம் அன்பளிப்பாக சென்று கொட்டுகிறார். ஒருவர் பேரிச்சம்பழங்களை சென்று கொட்டுகிறார், ஒருவர் ஒட்டகத்தை கொண்டு வந்து கொடுக்கிறார், இனிமேல் நீங்கள் இதை உபயோகப்படுத்துங்கள். ஒருவர் வீடு கொடுக்க பார்க்கிறார், அவருக்கு தேவையான எல்லாவற்றையும் சகாபாக்கள் கொடுக்கிறார். உம்மு சுலைம் என்று ஒரு பெண்மணி இருந்தார், கொடுப்பதற்கு ஒன்றுமே இல்லை. வறுமையில் இருந்த அந்த பெண்மணி சிந்தித்தார், என் மகன் இருக்கிறார், மகனையே கொடுத்து விட்டால் என்ன? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 10 வயது நிரம்பிய அனஸ் ரலியல்லாஹு அவர்களை அழைத்து வந்து, பெருமானாரே, ஒவ்வொன்றாக உங்களை கொடுத்து மகிழ்ச்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள், என்னிடத்தில் கொடுப்பதற்கு ஒன்றும் இல்லை. இதோ என் மகன், உங்களின் சகவாசம் இவனுக்கு வேண்டும், இவன் உங்களுக்கு பணிவிடை செய்ய வேண்டும், என் மகனை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று அர்ப்பணிப்பு செய்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூடவே வச்சுக்கிட்டார். பெருமானாரின் மௌத்து வரை 10 ஆண்டு காலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பணிவிடை செய்து அவர்களோடு இருந்து அவர்களின் சகவாசத்தின் நற்குணங்களையும் இறைவேற்றத்தையும் பயின்று கொண்டார். அதிகமான ஹதீஸுகளை அறிவித்த சஹாபாக்களில் 3வது இடத்தில் இருக்கிறார். 2286 ஹதீஸுகள் இவர் மட்டும் அறிவித்தவை. இவ்வளவு சிறப்புகள் அவருக்கு கிடைக்க காரணம் என்ன? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சகவாசம். எப்பொழுதுமே நல்லவர்களின் சகவாசம் நிச்சயமாக நமது வாழ்க்கையில் நல்லது ஒரு மாற்றத்தை தந்தே தீரும். ஒரு நடைமுறை உதாரணத்தை உங்களுக்கு நான் சொல்லவா? கரூர் பக்கத்தில் சிந்தாமணிப்பட்டி என்று ஒரு ஊர். நான் அங்கேதான் ஹிப்ஸ் ஓதி பட்டம் வாங்கினேன் 3 ஆண்டு காலம். அந்த மதரசா, பள்ளிக்கூடம், அந்த கல்வி குழுமங்கள் அனைத்திற்கும் நிறுவனராகவும் தலைவராகவும் இப்பொழுதும் சிராஜுத்தீன் ரசாதி ஹஜ்ரத் என்று எங்களுடைய உஸ்தாத் அவர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களுடைய ஆயுளை நீட்டித்து தரட்டும். அவங்க ஒரு பயான்ல பேசும்போது சொன்னாங்க, கரூரை சார்ந்த ஒரு இளைஞன் டாக்டருக்கு படிக்கிறதே PhDயும் முடிச்சு ஜெர்மனியில வேலை கிடைச்சது. குறுகிய காலத்தில் அபரிமிதமான வளர்ச்சி. அங்கேயே ஒரு பெண்ணை காதலித்து திருமணம் செய்து கொண்டார், நான் முஸ்லிம். கொஞ்சம் கொஞ்சமாக சரிய சட்டங்களை விட்டும் தூரமாகிறார். தொழுக போகுது, குர்ஆன் ஓதுறது போகுது, சட்டத்திட்டங்கள் பேன்ற விஷயம் போகுது, ஜக்காத்து கொடுக்கறதுக்கு அவருக்கு கவனம் இல்லை. இப்படியே சில ஆண்டுகள் போகுது, ஒரு குழந்தையும் பிறக்குது. அவருடைய அலமாரியிலே ஒரு திருக்குர்ஆனை வைத்திருந்தார். மக்தப் மதரசா ஓதுன காலத்துல ஹஜ்ரத்துக்கு ஓதுன குர்ஆன். அலமாரியை சுத்தம் செய்கிற போதோ அல்லது வேறு நூல்களை எடுக்கிற போதோ திருக்குர்ஆனை அவர் எடுப்பதாக இருந்தால் ஒன்று செய்துவிட்டு வந்து எடுப்பார். திருக்குர்ஆனை எடுத்தவுடன் நெஞ்சத்தில் அமைப்பார், திறந்து முத்தம் கொடுப்பார், திரும்ப வைக்கிற போது முத்தம் கொடுத்து வைப்பார். இந்த காட்சியை அந்த அம்மா பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க மனைவி. கொஞ்ச நாளைக்கு பிறகு தேவையில்லாத நூல்களை எல்லாம் கழிக்கிறதுக்காக வீட்டை சுத்தம் செய்கிற போது தூக்கி எறிவதற்காக வைக்கப்பட்ட புத்தகங்கள், நூல்கள் குப்பையோடு சேர்ந்து இந்த குர்ஆனும் இருக்கு. வீட்டுக்குள்ள வந்தவர் அந்த குர்ஆனை பார்த்த உடனே அதிர்ச்சியானவராக, என்ன இப்படி பண்ணிட்ட நீ, இதை போய் அங்கேயே அவப்பாக அறிவு இருக்குதான் மனைவிட்ட கேட்டுட்டு திருக்குர்ஆனை எடுத்து நெஞ்சத்துல அணைச்சு அழுதான குறையாக பாவம் பண்ணிட்டேனே அப்படின்னு அந்த குர்ஆனுக்கு முத்தம் கொடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு மனைவி எடுத்துட சொன்னாரு. இது இங்க இருந்தாக்கா இதுக்கு கண்ணியை நம்ம கொடுக்க முடியாது, நான் இதை கொண்டு போய் பள்ளிவாசல்ல வச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பள்ளிவாசலுக்குள்ள வராங்க. தொழுகை இல்லாத ஒரு நேரம் பள்ளிவாசலுக்குள்ள வந்து திருக்குர்ஆனை வச்சுட்டு போயிடலான்னு வர்றாரு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் பள்ளிவாசலை பார்க்கிறாரு, உள் பள்ளிவாசலை
பார்த்த உடனே அவருடைய மனசுல நிழலாடுது. சின்ன வயசுல மக்கள் மதரசா ஓதணும், அஜத்துமார்களுடைய உபதேசங்களை பெற்றோம், இந்த பள்ளிவாசல்ல தானே நாம தொழுதுகிட்டே இருப்போம். அவருடைய பள்ளிவாசல் எல்லாம் ஞாபகம் வருது, ஊரு ஞாபகம் வருது, உறவுகள் ஞாபகம் வருது. அது செல்லாத இருந்து அழுகிறார். நான் எப்படி ஹிதாயத்தை விட்டு வெளிதவறி போனேன்னே தெரியலையே. திரும்ப திருக்குறானை எடுத்துக்கிட்டே வீட்டுக்கு வந்துட்டார். அவங்க மனைவி கேட்டாங்க, குரானை வைக்கிறேன்னு போனீங்க, எடுத்துட்டே வந்துட்டீங்களே. அவர் சொன்னார், இல்லை, இது என்னை விட்டு பிரியக்கூடாது, அது எனக்கு நல்லதில்லை, என்னோடுதான் இருக்க வேண்டும், நான் முடிவு செய்து விட்டேன், முழுமையான முஸ்லீமாக நான் வாழப்போகிறேன் அப்படின்னா. தன்னுடைய கணவனின் செயல்பாடுகளையும் உணர்ச்சி பிரவாகங்களையும் பார்த்து கொண்டே இருந்த அந்த பெண்மணி நாமும் திருக்குறானை படித்து பார்த்தால் என்ன, அப்படி என்னதான் இருக்கிறது, ஏன் இவர் இப்படி பதட்டம் அடைகிறார்? அந்த பெண்மணி படித்து பார்க்கிறார். சில நாட்களிலேயே அவர் முஸ்லீமாகிறார். அந்த குடும்பம் இன்றைக்கு முஸ்லீமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். இந்த சம்பவத்தை சொல்லிவிட்டு ஹஜ்ரத் அவர்கள் சொன்னார்கள், சிறு பிராயத்தில் நல்லவர்கள் நீங்கள் சகாசம் வைத்திருந்தால் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அதை மீட்டு கொண்டு வரும் உங்களை ஹிதாயத்துடைய பார்வைக்கு. எவ்வளவு நேரம் சமூகத்தை விட்டு நீங்கள் விரைவு சென்றிருந்தாலும் நேரத்தில் மூச்சு வரக்கூடிய ஆட்சியை அண்ணா நல்லவர்களின் சகவாசத்திற்கு வைத்திருக்கிறான். நீங்க பிராக்டிக்கலா ஒரு 35-40 வயதை கடந்ததற்கு பிறகு தொழுகை எடுத்தவர்கள் நினைத்து பாருங்க. வாலிப வயதுல நம்ம நிறைய பாவங்கள் பண்ணியிருக்கலாம், அழுத்தாட்சியங்கள் கூட பண்ணியிருக்கலாம், பெரும்பெரும் பாவங்களால் மற்றவர்களை துன்புறுத்தியவர்கள் கூட இருக்கலாம். அல்லது பெரும்பான்மையே செய்யாவிட்டாலும் தொழிலில் மீது அச்சம் இல்லாமல் நாம் பல ஆண்டுகளை கடந்து வந்திருக்கலாம். திடீர்னு எப்படி தொழிலாளி ஆனோம்? 40 வயதுல கிடக்கிற போது மனிதன் அதிகமா யோசிப்பான், பக்குவம் பெற்ற நிலையில இருப்பான். சரி, இதுக்கு மேல நமக்கு வாழ்க்கை இல்லை, நாம பள்ளிவாசலோடு தொடர்பு வச்சுக்கணும். அதுலயும் 60 வயதை தாண்டி விட்டா நமக்கு செல்ல தெளிவா தெரிஞ்சிடும், வீட்டுல இருக்கிறத விட பள்ளிவாசல தான் அதிகமா இருக்கணும், அதுதான் நமக்கும் நல்லது, நம்ம வீட்டுக்கார அம்மாவுக்கும் நல்லது. ஏதாவது நம்ம பாவம் எடுத்து பண்ணுவால் மீண்டும் வந்துடுவோம். இது நம்முடைய முயற்சி கிடையாது, இது நம்முடைய அக்கறை கிடையாது. அல்லாஹ் இந்த வாக்கியத்தை உங்களுக்கு கொடுத்தான் என்றால் நீங்கள் யோசித்து பாருங்கள். சிறு பிராயத்தில் உங்கள் சகவாசம் மஸ்ஜிதோடு மஸ்ஜிதுடைய தொடர்பு உள்ளவர்களோடு இருந்திருக்கும். அப்படி இருந்தால்தான் அந்த வாக்கியம் கிடைக்கும். 5 வளையாதது 50 வளையாது என்று சொல்வார்களே, நாம் 5 வளைந்திருந்தால் நிச்சயம் 50 கடந்தும் நேர்வழி கிடைக்கும். அந்த நல்லவர்களின் சகவாசத்தை நமது பிள்ளைகளுக்கு நாம் உண்டாக்கி தர வேண்டும். அவர்களுடைய தொடர்புகள், அவர்களுடைய பழக்க வழக்கங்கள், அவர்களுடைய நண்பர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும். அந்த தொடர்புகளை சமுதாயத்தின் அந்தஸ்துள்ளவர்களான மக்களுடைய நிர்வாகிகள், சமூக சேவையாளர்கள், கல்வியாளர்கள், இமாம்களோடு பழக்கத்தை கொடுத்து விட வேண்டும். நம்ம ஊரில் நடந்த இன்னொரு சம்பவத்தை சொல்லுகிறேன். இது 7-8 பசங்க ஒரு குரூப்பாகவே இருக்கிறாங்க. எல்லாமே ஒரு கட்டத்துல ஒரு போதை பொருள் உபயோகப்படுத்தி பழகிட்டாங்க. அவங்களோட எல்லா நேரங்களிலுமே இருக்கக்கூடிய ஒரு இளைஞன் போதை பொருள் பாதிக்கின்ற நேரங்களில் மட்டும் இருப்பதில்லை. அந்த பசங்களே கேட்டாங்க, இவ்வளவு நேரம் கூட இருந்துகிட்டே இருக்கிற, நாமளே இதெல்லாம் செய்யறோம், பண்றோம், எல்லாம் பண்றோம், எல்லாத்துலயுமே கூட இருக்கிற, ஆனா இதுல மட்டும் வெளியே போயிடுறிய, தனியா போயிடுறிய, என்ன விஷயம்? அந்த பையன் சொன்னது, அந்த இமாம் சொன்னாரு, எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. நான் ஒவ்வொரு நாளும் காலேஜுக்கு பள்ளிக்கு போற காலத்திலையும், காலேஜுக்கு போற காலத்திலையும், வேலைக்கு போற காலத்திலையும் இஷா தொழுகைக்கு பள்ளிக்கு போடுவேன். இஷா தொழுகைக்கு நான் 1 நாள் 2 நாள் 3 நாள் போகலன்னா அதற்கு போன் எடுத்துருவாரு, என்னப்பா தானா அப்படின்னு. அப்ப நான் பார்க்க வேண்டி இருக்குதுங்கிறதுக்காக நான் இஷாவுக்கு பிறகு உங்களோட வர்றதை தவிர்த்துக்கிட்டேன். அதனால நான் பேசி 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 ஒரு கட்டத்தில் எனக்கு புரிந்தது. நான் அவரையும் பார்க்கிறேன், அவர் செயல்பாடுகளை பார்க்கிறேன், உங்களையும் பார்க்கிறேன், உங்கள் செயல்பாடுகளையும் பார்க்கிறேன். நாளுக்கு நாள் அவரோடு நான் நெருங்குகிறேன், நாளுக்கு நாள் நீங்கள் மோசமாகிக் கொண்டே போகிறீங்க. ஒரு தப்பை செஞ்சுட்டு நான் எப்படி போய் ஒரு அஜத்துக்கு பேசுறது அப்படின்ற ஒரு நல்லெண்ணத்துல நான் விட்ட தப்பு, பழகாம விட்ட தப்பு இப்ப வரைக்கும் என்னை காப்பாற்றிட்டு இருக்குது அப்படின்னு அந்த இளைஞன் சொன்னான். இதைத்தான் நான் சொன்னேன், நல்லவர்களின் சகவாசம் என்பது உங்களை பெரிய இளைஞராக மாற்றாவிட்டாலும் பெரும்பாலும் உங்களை காப்பாற்றும். தீவிரங்களின் சகவாசம் என்பது
நீங்கள் அரைவாசியாக ஆகுவதை அது உண்டாக்காவிட்டாலும் கூட சின்ன சின்ன பாடல்களாவது செய்ய வச்சிடும். அனாவசியமா பேசிக்கிட்டே இருக்கிறவங்க, ஊர்வலா பேசிக்கிட்டே இருக்கிறவங்களோட நீங்க 4 நாள் உட்கார்ந்தீங்கன்னா கண்டிப்பா 4வது நாள் நீங்கள் பேசி தீருவீர்கள். இது மனிதன் படைக்கப்பட்ட தத்துவங்களில் ஒன்று. நான் பேசவே மாட்டேன், அவங்கதான் பேசுவாங்க, நீங்க சொல்ல முடியாது. அதை நீங்க பேசவே என்றாலும் அதை கேட்பதற்கான கூலி உங்களுக்கு உண்டு இல்லையா? பலா பேசினாதான் கூலியா? கேட்டாலும் கூட அதற்கான தண்டனை இருக்கிறது இல்லையா? நம்முடைய பிள்ளைகளை நல்லவர்களின் சகவாசத்திற்குள் கொண்டு வர நாம் முயற்சிக்க வேண்டும். அதன் மூலம் அவர்கள் அறிவேலை தொழிலாளிகளாக மாறுவார்கள். அடுத்து நாம செய்ய வேண்டியது, ஊர்ல எந்த பயான் நிகழ்ச்சிகள் நடந்தாலும் நம்முடைய பிள்ளைகள் கலந்து கொள்ற விதமா நாம ஊக்கப்படுத்தணும். குறைஞ்சபட்சம் நம்ம டவுன் பக்கம் நம்முடைய பக்கத்து மகல்லாக்களில் நடக்கக்கூடிய பயான் நிகழ்ச்சிகளுக்காவது நம்ம பிள்ளைகளை அனுப்பணும், நாமும் போகணும். இந்த பழக்கம் ரொம்ப முக்கியமானது. நீங்க வரலாற்றை கூர்ந்து கவனித்தால் சகாபாக்களுக்கு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தினமும் சுபஹுக்கு பின்னால் பயான் பேசினார்கள் என்று வருகிறது. எவ்வளவு வரைக்கும் பேசலாங்க? எப்ப வரைக்கும் பேசலாம்? திருமணத்தில் அல்லாஹ் சகாபாக்களை நான் வேண்டு கொண்டேன், 1,22,000 சகாபாக்கள் என்னுடைய பொருத்தத்திற்கு தகுதியானவர்கள் என்று பிரகடனம் செய்துவிட்ட பிறகும் கூட முகப்பு வரைக்கும் தினமும் பயான் பண்றதை பெருமானார் விடல. பெருமானாரின் பயானை கேட்டு செயலாற்றுவதற்கு சகாபாக்களும் தடையடைந்ததில்லை. அல்லாஹ் நம்மளை புரிஞ்சுக்கிட்டாங்க, சட்டத்திட்டங்கள் தான் நமக்கு தெரியும்ல, இதுக்கு மேல என்ன டெய்லி பயானு, அதெல்லாம் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு என்ன சகாபாக்களுக்கு வந்ததில்லை. இப்ப சகாபாக்கள் தெளிவாயிட்டாங்கல்ல, நிறைய சட்டத்திட்டங்கள் தெரியுது, அல்லாஹ் வாழ்ந்து போகிற அளவிற்கு பக்குவம் வச்சு விட்டார்கள் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தன்னுடைய உபதேசங்களை அவங்க நிப்பாட்டல. ஏன்னா மார்க்க கல்வி என்பது மனிதனுக்கு உணவு போல, தினமும் 3 வேளை உணவு போவது எப்படி கட்டாயமோ அதே மாதிரி தினமும் ஒரு வேளையாவது மார்க்கத்தில் நீங்கள் அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டிய முயற்சியை செய்யணும். ஒரு ஹதீஸாவது நீங்க படிக்கணும். எல்லா பள்ளிகளிலுமே இமாம்கள் ஒரு ஒட்டாவது எதையாவது பரவாயில்ல பேசுவதாவது, தாரிமா படிக்கிறதாவது, வரலாறு படிக்கிறதா, இந்த நாளையே என்ன காரணம்னா அல்ல தினமும் உங்களுக்கு தேவை. அல்ல நபிகள் சொல்லுகிறார்கள், யாருக்கு அல்லா நலனை நாடுகிறானோ அவருக்கு மார்க்கத்தில் கொஞ்சம் அதிகத்தை கொடுப்பான், மார்க்க விளக்கு அவருக்கு அதிகமாகும். குறைஞ்சபட்சம் ஜும்மா பயான்களையாவது முழுமையா கேட்கிற நம்ம இது செய்யும். வெளியே நடக்கிற பங்கன்களை விட்டுருவோம், அக்கம் பக்கத்து மகல்லாக்கள் நடக்கிற பங்கன்களையும் விட்டுருவோம். வாரம் நமது மகல்லா மக்களுக்காக தயார் செய்து இங்கு பேசப்படுகிற ஜும்மா உரைகளையாவது முழுமையாக நாம கேட்கணும். இது ரொம்ப அடிப்படை. நிறைய பேருக்கு இதுல தடைவு இருக்கிறது, பொழுதுக்கு இருக்கிறது. புறக்கணிக்கிற எல்லாம் இல்லை, ஆனா போகலாம், கேட்டுக்கலாம். பேசாதவையா பேசிடுறாங்க, கேட்காதவையா கேட்டுடுறாங்க. ஆனா மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் சொல்லி யாராவது மைக்க பிடிச்சுக்கிட்டு உங்க பிள்ளைகளை இப்படி வளர்த்துங்கள், அப்படி வளர்த்துங்கள், மனைவியோடு சண்டையா இதை பாருங்கன்னா பூம் பூம் மாடு மாதிரி நம்ம ஆடுது மண்டைய. என்ன அழகா சொல்றாங்க இவங்க, என்ன அழகா பேசுறாங்க. அதைத்தான் குர்ஆன் போதிக்கிறது, நபிய மொழிகள் போதிக்கின்றன, அஜத்துமார்கள் பயான் செய்கிறார்கள். சைத்தானுடைய சூழ்ச்சியில நாம் இருந்துவிடக் கூடாது என்பதற்காக நான் சொல்கிறேன். நல்லவர்களின் சகவாசம், மஸ்ஜிதினுடைய தொடர்பு இருந்தால் நமது அறிவு தெளிவு பெறும், நமது மூளை புத்துணர்ச்சி அடையும், நம்முடைய செயல்கள் சீராகும். இது மூன்றும் நமக்கு கிடைத்து விட்டால் சஹாபாக்களுக்கு இருந்த நெஞ்சுரம் கொண்ட ஈமான் பேராற்றல் நமக்கு கிடைக்கும். எல்லாம் வல்ல அல்லாஹ் அத்தகைய சிறந்தவர்களின் பட்டியலில் நம்மை இணைத்தல் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.